Good morning. Now we are moving to illustration 15. Calculate operating profit ratio under the following cases. Case 1. Revenue from operation rupees 10 lakhs. Operating profit rupees 1,50,000. Case 2. Revenue from operation rupees 15 lakhs. Operating cost rupees 12 lakhs. Case 3. Revenue from operation rupees 20 lakhs. Gross profit 30% on revenue from operations. Operating expenses 4 lakhs. You have to calculate operating profit ratio. Yes, now we can move to solution. Illustration 15, solution. Case number 1. Revenue from operations 10 lakhs. Operating profit 1,50,000. Here, the formula for finding operating profit ratio is operating profit divided by revenue from operation into 100. This is the formula. So in this first case, you have a revenue from operations 10 lakh and operating profit 1,50,000. ஸோ என்ன பண்ணுறாங்க, இங்கே ரெண்டுமே இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருக்குது, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் போடுவோமா. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 1,50,000 புக்கில் கொடுத்துருக்காங்க. தென் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், the question is 10 lakhs. ஸோ இன்ட்டு 100 நம்ம போடும்போது சிம்பிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 15% இல்லையா. சரி, இது பாருங்கள். ஸோ 15%. this is first case. செகண்ட் கேஸ் பாருங்கள், கேஸ் 2. இந்த கேஸ் 2ல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோங்கிறது இதே தான் ஃபார்முலா இல்லையா. that is case 2ல operating profit ratio is equal to operating profit divided by revenue from operation into 100. ஓகே, சரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து கொடுக்கல, ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 lakhs கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கொடுக்காதனால நம்ம என்ன பண்ணுவோம், we have to use the formula for finding operating profit. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஆப்ரேட்டிங் காஸ்ட்னு அர்த்தம் செலவு இல்லையா, ஒரு விஷயம் செய்யறதுக்குள்ள செலவு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அர்த்தம், ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ். அந்த சேல்ஸ்க்கு தேவையான சேல்ஸ் வந்து வர வருமானம் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுங்கிறது அந்த சேல்ஸுக்கு செய்யறதுக்குள்ள செலவு. அப்போ நமக்கு தெரியும், செலவுலேருந்து வரவுலேருந்து செலவு மைனஸ் பண்ணால் நமக்கு வருது லாபம் இல்லையா, அதே தான் இங்கே. அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட் நீ மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிடைக்கும். ஆப்ரேட்டிங் காஸ்ட் மைனஸ் பண்ணும்போது ஆப்ரேட்டிங் காஸ்ட் கிடைக்கும். ஸோ இயர் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது 15 lakhs, 15 லட்சம். ஓகேவா. ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 12 lakhs. ஸோ நமக்கு கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 3 lakhs. ஓகே, 3 lakhs. ஓகே, இந்த 3 lakhs அப்படிங்கிறது இட் இஸ் அ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இப்போ இந்த நான் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் பாருங்கள், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கு என்ன அந்த ஆன்சரு
3 lakhs. 3 lakhsங்கிறது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் புக்கில் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு 15 lakhs இருக்குது. ஸோ அந்த 15 lakhs நம்ம இங்கே போடுறோம் இன்ட்டு 100. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா எத்தனை வரும், 20%. இப்போ பாருங்கள் 3 வச்சுருவோம், இங்கேயும் 3 இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே 30ங்கிறது 2 times, ஸோ 20. ஸோ 20% என்னென்னு கட்டுவோம், 20% கட்டுவோம். சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ் 3. நம்ம கேஸ் 3 போடலாம். கேஸ் 3. இந்த கேஸ் 3லையும் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற 20 lakhs கொடுத்துருக்காங்க. கிராஸ் ப்ராஃபிட் 30% ஆன் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணணும், இங்கேயும் அதே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகேவா? எழுதணுமா? இது பாருங்கள், ஆப்ரேட்டிங் profit ratio is equal to operating profit divided by revenue from operation. ஓகேவா? இது ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். இங்கே ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 20 lakhs இருக்குது. இன்ட்டு 100 நம்ம போட்டுருவோம் இல்லையா? சரி, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இங்கே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அது நம்ம கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் ப்ராஃபிட் வச்சு நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் profit minus operating expenses. சரியா? இது எப்படி போடலாம் நம்ம, இங்கே பாருங்கள், ப்ராஃபிட் அப்படிங்கிறது லாபம், சாரி, கிராஸ் ப்ராஃபிட்டுங்கிறது லாபம், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது செலவு இல்லையா? கிராஸ் ப்ராஃபிட்டை வந்து என்ன சொல்லலாம், லாபம், அந்த ட்ரேடிங்கில் வர லாபம். அதுலேருந்து செலவு நம்ம மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், எப்பயுமே என்ன கிடைக்கும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா? கிராஸ் ப்ராஃபிட்டு என்ன கிடைக்கும் நமக்கு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் மைனஸ் பண்ணுறது நமக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிடைக்கும். சரி, இங்கே கிராஸ் ப்ராஃபிட் சொல்லலை, ஆனால் அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 20 lakhs இருக்கா, இந்த 20 lakhsல 30% அப்படிங்கிறது லாபம்னு சொல்கிறாங்க. அப்போது 30% இருந்தால் மிச்சம் எவ்வளோ இருக்கும் நமக்கு, லாபம் என்னவாக இருக்கும் பாருங்கள், இங்கே நம்ம அடிச்சிடும் இல்லையா? அப்போ 6 times, அப்போது எத்தனை வரும், 6 lakhs வரும். அப்போது 20 lakhs நம்ம விற்கும் போது நமக்கு லாபம் உள்ளது 6 lakhs வருது. அப்போ நம்ம கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எது, கிராஸ் ப்ராஃபிட் ஆகிய 6 lakhs கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 4 lakhs கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ண நமக்கு 2 lakhs அப்படிங்கிறது என்ன கிடைக்கும், நமக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இந்த 2 lakhs நான் இங்கே போகிறோம். ஓகேவா? இங்கே நான் 2 lakhs போடும்போது 2 lakhs இன்ட்டு 2 lakhs divided by 20,000 into 100. 20,000 20 lakhs into 100. Okay, 2 lakhs divided by 20 lakhs into 100 அப்படின்னு வரும். இப்போ நம்ம அடிக்கும்போது என்ன வரும், கண்டிப்பாக 10% தான் வரும். 10%. ஓகே, இங்கே பாருங்கள், 3 times, இது 1 time, இது 1 time. ஓகேவா? அப்போ என்ன ஆகும், 3 times. அப்போது 10% வரும். 10% தான் ப்ராஃபிட். அப்போது பார்த்தீங்கன்னா கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3. ஓகேவா? அப்போ கேஸ் 1க்கு ஆன்சர் வந்தது 15% வந்தது. கேஸ் 2க்கு ஆன்சர் வந்தது 20% வந்தது. கேஸ் 3க்கு 10%. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே.